ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கவினியா 2022. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெய் மீன் எப்படி செய்வது, குழம்பு வைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். அது கூட ரசமும் எப்படி வைக்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். பொரிச்ச மீன் எப்படி பொரிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் மீன் குழம்பு நல்லா உப்பு போட்டு கழுவிக்கணும். நெய் மீன் கல் உப்பு போட்டு நல்லா கழுவிக்கணும். ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவியாச்சு, கல் போட்டு கழுவியாச்சு. அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சுட்டு நம்ம குழம்புக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாம். இப்போ மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கலாம். அங்கே பாருங்கள், கவினியா பாப்பாவும் வெங்காயம் கட் பண்ணிட்டு இருக்கிறா. மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். மீன் பொரிக்கிறதுக்கு மீன் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பீஸ் மீனெல்லாம் எடுத்து போடுறோம். சில்வர் இது வாங்கலாம், வெட்டி வாங்கலாம். பரிவினை மீன் பொரிக்கிற பொடியும் போட்டுக்கலாம். அப்புறமேட்டு காரம் வேணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம், சால்ட்டு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா அதுலேயே தண்ணி வரும், அதனால் தண்ணி ஊற்றலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். அங்கங்கே மீன் பொடி தடவலை அப்படின்னா நல்லா தடவிக்கலாம். இப்போ வெயிலில் போய் நல்லா காய வச்சோம் அப்படின்னா நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். direction.
மீன் வந்து வெயிலில் காய வைக்க வந்திருக்கிறோம். கொஞ்சம் காஞ்சுது அப்படின்னா நல்லாயிருக்கும் பொரிக்க. மீன் குழம்பு வந்து அரைச்சி வைக்கிறதுனால சின்ன வெங்காயம் அதிகம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பு. ஸோ அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, மல்லி இலை, அப்புறம் வரமிளகாய், கொஞ்சம் புளி போட்டுக்கலாம். இதில் அரைக்கிறதோட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தனியாக மீன் குழம்புக்கு அரைச்சி ஊற வச்சு ஊற்றுவீங்க புளி. இதுலேயும் கொஞ்சம் புளி சேர்த்துக்கலாம். இங்கே நல்லா வேகப்போ எண்ணெய் கொஞ்சம் ரெட்டிஸாக வர்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். பச்சையாக அரைச்சோம்னா பச்சை ஸ்மெல் அடிக்கும். அதனால் வணக்கிக்கோங்க நல்லா. வெங்காயம் கொஞ்சம் வணங்கிருச்சு. அதனால் நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கோங்க. நல்லா வணக்கிக்கலாம். ஏன்னா நல்லா வணங்கி ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சாதான் குழம்புல போடையில் பச்சை ஸ்மெல் அடிக்காது. அது வணங்கிட்டோம். அப்புறமாட்டுக்கு தேங்காய் நம்ம திருவிக்கலாம். ஒரு முடி தேங்காய் திருவிக்கலாம். வரமிளகாலாம் கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சு. கொஞ்சம் மல்லி பொடியும் போட்டுக்கலாம். மல்லித்தூளும் போதுமான அளவு போட்டுட்டு அப்புறம் தேங்காயும் திருவி போட்டுக்கலாம். மல்லி இருந்தால் முழுசாக அது மிக்சியில் அரைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பொடி நாங்கள் சேர்த்துருக்குறோம். நீங்கள் வந்து மல்லி வேணாலும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு மசாலா வாங்கியிருக்கோம். சரி, மீன் குழம்பு மசாலா பொடியும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கெட் சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. பாருங்க, நம்ம கவினியா பாப்பா வெங்காயம் வணக்கினதெல்லாம் ஆற வச்சிட்ருக்குறா. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாங்க. சூடாக எந்த ஒரு பொருளையுமே மிக்சி ஜாரில் சூடாக போட்டு அரைச்சோம் அப்படின்னா அது நம்ம மூஞ்சிலே. இது ஆறட்டும். நம்ம போய் மீன் பொரிக்கிறதுக்கு மாடியில் போய் காய வச்சுருந்தோம். அதை போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், வெயிலில் காய வச்சனால அதெல்லாம் எப்படி இதாகிடுச்சு. அதில் உள்ள ஈரப்பதமெல்லாம் இதாகிருச்சு. ஈரப்பதமெல்லாம் போயிருச்சு. ஸோ அதனால் வெயிலில் வச்சு எடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லைன்னா ஈரமாகவே இருக்கும். கொஞ்சம் மசாலாலாம் காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பொரிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து நல்லா ஆற வச்சாச்சு. ஃபேனை ஃபுல்லாக போட்டு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாடியில் போட்டு அரைச்சி வச்சுக்கலாம் வாங்க. புளி வந்து இப்போ வந்து மிக்சி ஜாடியில் மசாலாலாம் நம்ம மிக்ஸ் பண்ண வெங்காயம்லாம் அது எல்லாத்தையுமே மிக்சியில் போட்டு அரைக்கிறோம். அது கூட வந்து புளி வந்து கெட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாஃப்டாகும்னு சொல்லிட்டு தண்ணியில் ஊற வச்சுருக்குறோம். கொஞ்சம் சாஃப்டானது அதையும் மிக்சியில் போட்டு அரைச்சோம்னா ஈஸியாக அரைச்சிடலாம். இது வந்து மசாலா தடவி வச்சோம்ல மீன் பொரிக்கிறதுக்கு, அதில் மீதி மசாலா இருந்தது கரைச்சி தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், புளி தண்ணியும் அதிலே சேர்த்துட்டு புளி வந்து ஊறிடுச்சு. அதையும் ஜாடியில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சிக்கலாம். சட்டி வச்சுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். அப்புறம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம்.
கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அப்புறம் வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுக்கலாங்க. வதக்கி விட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கோங்க, ஏன்னா பச்சை வாசனை அடிக்கக்கூடாது. இப்போ வந்து மிளகு அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதெல்லாம் போட்டுக்கலாம். ரெண்டாச்சு இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வெந்தயம், 2 மீன் குழம்புக்கு வெந்தயம் போட்டால் சூப்பராக இருக்கும். வயிற்று புண்ணும் ஆறும், அதனால் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, அப்புறம் மிளகு அரைச்சி வச்சுருந்தோம்ல, வெங்காயம் இதெல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்தது இதில் எல்லாத்தையும் ஊற்றிக்கலாம். மிளகு அரைச்சி வச்சுருந்தது மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாம். வந்து இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு வதக்கணும்ல, கடுகு இதெல்லாம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மிளகுல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கீழே வந்து கெட்டி கெட்டியாக இருக்கும், கீழே போய் ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு, கல்லுப்பு வந்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வெங்காயம் வரமிளகாலாம் போட்டு நம்ம அரைச்சி ஊற்றுறதுல வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்க மாட்டோம். அதனால் இதிலே போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு இருக்கான்னு கொஞ்சம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. காரம் பத்தலை, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மிளகாய்த்தூள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கலாம். மசாலா வந்து கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாலாம் கொஞ்சம் பின்னாடி கரண்டியில் வந்து நல்லா கொதித்து வரணும். ஸோ அதனால் நம்ம வந்து இட்லி மூடி வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். மசாலா பச்சை வாசனை குழம்பு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரசத்துக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 தக்காளி, அப்புறம் புளி ஊற வச்சுக்கலாம் கொஞ்சம். அப்புறம் வந்து இதில் வந்து மல்லித்தூள் கொஞ்சம், மிளகாய்த்தூள் கொஞ்சம், சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ வந்து தக்காளியை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஸ்டவ்வில் வந்து கொஞ்சம் புளி, தக்காளி 2 புளி போதுமான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து குழம்பு கொதிச்சிருச்சா எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து குழம்பு கொதிச்சிருச்சு, அதனால் மீன் வந்து குழம்புல போட்டுக்கலாம். ஸோ அதனால் மீன் வந்து எடுத்து குழம்புல போட்டுக்கலாம். வந்து ஹை ஃப்ளோரில் வச்சுக்கலாம். மீனை வந்து போட்டாச்சு. மீன் வந்து ரெண்டு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம், மூடி வைக்கலாம். சரி, குழம்பு கொதி வரட்ட சொல்லிட்டு ரசத்தை பார்த்துக்கலாம். ரசத்துக்கு வந்து புளி அதுவும் இன்னும் கொதி வரணும். சரி, அதுக்குள்ளே தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு மல்லி இலை சேர்த்தா நல்லா மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். மல்லி இலையில் வந்து இதிலே சேர்த்துக்கலாங்க.
ரசத்துக்கு வந்து மல்லியில் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்டியாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். கொஞ்சமாக கல்லுப்பு இல்லை சால்ட் இருந்தால் சேர்த்துக்கோங்க. நான் வந்து கல்லுப்பு சேர்த்துருக்குறேன். 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம், இல்லை 2 டீஸ்பூன் போதுமான அளவு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. வந்துருச்சு. லைட்டாக கீழேருந்து அப்படியே லேசாக அப்படியே கீழேருந்து அப்படியே பதமாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா மீன் வந்து உடஞ்சிரும். அதனால் அதிக அளவு கொதிக்கவும் வைக்காதீங்க மீன் குழம்ப, ஏன்னா மீன் எல்லாமே உடஞ்சிரும். ஸோ அதனால் லைட்டாக கீழேருந்து அப்படியே லைட்டாக எடுத்து பாருங்கள். ஓகே, இப்போ வந்து மீன் வெந்துடுச்சு, இது பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து கொதிச்சாச்சு, மீனும் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. இப்போ வந்து ஸ்டவ்வை வந்து நம்ம மூடி வச்சாச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். அதுலேயே கொஞ்சம் நல்லா கொதியாக சூடாகும், அதுலேயும் கொஞ்சம் மீன் வெந்துடும். ரசத்துக்கு போய் பார்க்கலாம். ரசத்துக்கு தக்காளியும் புளியும் இன்னும் கொஞ்சம் வேகணும். தக்காளியும் புளியும் நல்லா சூடாக 1 கொதி 2 கொதி வந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு செஞ்சோம்னா ரசமும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீரக மிளகு சேர்த்துக்கலாம் ரசத்துக்கு, அதனால் அதிலே போட்டுடலாம் சீரக மிளகு. வரமிளகா 2ஆக கிள்ளி வச்சுக்கலாங்க. இப்போ வந்து கொதி வந்துச்சு, ஸோ அதனால் வந்து அது இறக்கிக்கலாம். தக்காளி எடுத்து ஒவ்வொன்றா எடுத்து ஸ்பூனில் எடுத்து இதில் போட்டுக்கலாம். சூடாக இருக்கும், பார்த்துடுங்க. தண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அப்படியே ஒரு செம்பலையே பக்கத்துலேயே எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் அப்படியே தக்காளியெல்லாம் தோலை எடுத்துக்கலாம். தோலை எடுத்து அதில் போட்டு, ஏன்னா கொஞ்சம் வெந்திருக்கும், அதனால் தக்காளி வந்து நல்லா கொஞ்சம் கரைக்கிறதுக்கும் இதாக இருக்கும். இல்லை அப்படின்னா பச்சையாக போட்டோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். தக்காளியை வந்து நல்லா இது பண்ணிக்கலாம். தக்காளி வந்து நல்லா கரைச்சி நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா புழிஞ்சு எடுத்து போட்டால் தான் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாலாம் இருக்கும், அதனால் நல்லா கரைச்சாச்சு. இப்போ வந்து புளி இருக்குது, புளியை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டிக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம். புளியை நல்லா கரைச்சிக்கலாங்க. புளி கரைச்சாச்சு. இப்போ அதையும் வடிகட்டிக்கலாம். ரெண்டு 3 டைம் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் புளியில் உள்ளது எல்லாமே இதாகும். கரைச்சாச்சு, வடிகட்டியாச்சு. இப்போ ரசத்துக்கு கரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ வந்து வடைச்சட்டியை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். தண்ணி எல்லாம் காஞ்சதுக்கிட்டோம் வடைச்சட்டியில் கொஞ்சம் காயணும். ஸோ அதனால் காஞ்சது எண்ணெய். இப்போ வந்து எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாம். வடைச்சட்டி காஞ்சிருச்சு. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, அதனால் கடுகும் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு, அதனால் நம்ம வந்து கருவேப்பிலை வரமிளகா இதையும் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கியாச்சு. அது காஞ்சிச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து ரசத்துக்கு வந்து ரெடி பண்ணி வச்சோம்ல புளி இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணது, அதையும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணிலே தக்காளி இதெல்லாமே நம்ம வடிகட்டிலே அப்போவுமே மசாலாவோடு ஜாயின் பண்ணி உப்பு போட்டுட்டோம். அதனால் உப்பு போட வேண்டாம். இப்போ கொஞ்சம் சூடானதும் உப்பு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் கொஞ்சம் இல்லாதனால ஸோ அதனால் அதுக்கு மேலே 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் எண்ணெய் வந்து மேலே இது பண்ணோம்னா மேலாப்பா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் கொஞ்சம் மேலே நுரையாக வர்ற மாதிரி இருக்கணும். ரசம் வந்து என்றைக்குமே பொங்க விட்டோம் அப்படின்னா அதில் டேஸ்ட் இருக்காது, எதுவுமே இருக்காது. ஸோ அதனால் நுரை கட்டணும். மேலே நுரை கட்டி வர்றப்பவுமே ஆஃப் பண்ணிடுறோம் ரசத்தை. இப்போ வந்து இன்னும் நுரை கட்டலை சரி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளோவில் வச்சுட்டு நம்ம வந்து இப்போ மீன் பொரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடச்சட்டியை வச்சாச்சு.
இவ வந்து வடைச்சட்டியில் நல்லா காஞ்சிச்சு, அதனால எண்ணெய் விட்டுக்கலாம். வந்து ரசம் வந்து இப்போ முறை கட்டிட்டு மேலே வருது. ஸோ அது பொங்கு வருது பாருங்க, அப்பவுமே ஆஃப் பண்ணிடணும். பாருங்க ஆஃப் பண்ணியாச்சு. எப்போதுமே மீன் எடுக்கல மெதுவாக எடுக்கணும், இல்லை அப்படின்னா மீன் வந்து உடஞ்சிரும். அது என்ன முட்டையா? மெதுவாக எடுங்க மீன். எண்ணெய் காஞ்சிச்சு, அதனால மீன் போட்டுடலாம். அப்பப்போ திருப்பி போட்டுக்கலாம் மீனை. வெயிலில் கொஞ்சம் காய வச்சு எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மீனில் வந்து மசாலா எல்லாமே ஒட்டிடும், கொஞ்சம் காஞ்சும். ஆனால் ஈரப்பதமாக இருந்தால் கொஞ்சம் எண்ணெயில் போட்டு எடுத்தோம்னா டப்புன்னு தெரிக்காதனால கொஞ்சம் வெயிலில் காய வச்சு எடுத்து போட்டோம்னா தெரிக்காது. மசாலாவும் நல்லா கெட்டியாக அப்படியே பிடிச்சிக்கும் மீனில். மீன் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் 2 சைடுமே நல்லா வேகும். மீன் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல்கா வீடியோ 2022. இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெய்வேலி தான். இங்கே பாருங்கள், ரசம், மீன் குழம்பு, ஓகே பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய்.